இன்னைக்கு நம்ம சிக்கன் சீஸ் பன் எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இஃப்தார் ஸ்பெஷலா கூட நீங்க வீட்ல செய்யலாம். இது பண்றதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, அப்புறமா பச்சை மிளகாய் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுங்க. இப்போ இன்னொரு பவுல்ல கொஞ்சமா போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுல நம்ம அரைச்ச பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் தூள், உப்பு, அப்புறமா கொஞ்சமா தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அப்புறமா ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் இதுல சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கொஞ்சம் வெந்ததும் நம்ம சிக்கன் மேஷ் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை அதுக்குள்ள போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம நல்லா வேக விட்டுடலாம். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா வெந்து வந்துடும். எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். கடைசி இதில் கொத்தமல்லி தழை போட்டுட்டு இதை நம்ம ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கடைகளில் எல்லாம் பன் கிடைக்கும். இந்த பன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதில் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா முட்டை அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமா டொமேட்டோ சாஸ், பட்டர் போட்டு இதை நல்லா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சிக்கன் அதை உள்ள வச்சிருங்க. எல்லா வச்சுட்டு முட்டைக்கோஸோட லீவ்ஸ் கொஞ்சமா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அப்புறமா நம்ம சீஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஓவன்ல பேக் பண்ணி எடுத்துடலாம். மேல கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம ஓவன்ல பேக் பண்ணிட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா, நல்லா ஜூஸியா, டேஸ்டியா ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.